Hi guys, a very good evening. A very good evening to all of you. Welcome to Adda 24/7 Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்மளுடைய டே டு டே லைஃப்ல அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், நேவிகேஷன்ஸாக இருக்கட்டும், காமர்ஸ், நம்மளுடைய ஷாப்பிங்ஸை, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார்ஸாக இருக்கட்டும், ஆட்டோனமஸ் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், சரிங்களா, ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏஐன்றது லேர்ன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எந்தெந்த மிஷின்ஸ் எல்லாமே யோசிக்கவும் கற்றுக்கவும் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணவும் முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து டேட்டாவையும் பேட்டர்ன்ஸையும் லாஜிக்கையும் யூஸ் பண்ணி நம்ம வேலை பார்க்குறது தான் அது ஏஐன்னு சொல்லுவாங்க. ஏஐக்காக ஒரு டிகிரியோ அல்லது கோடிங்கோ தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ வேற என்ன அவசியம்? டெய்லி யூசேஜில் நம்ம ஏஐ எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏஐ எப்பயுமே இன்ஜினியர்ஸ் மட்டும்தானே மேம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி. ஏஐ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் ஓனர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்கில்ன்றது ஒரு டிகிரி கிடையாது. ஸோ ஏஐன்றது ஒரு டிகிரி கிடையாது, ஒரு ஸ்கில் தான். அதுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏஐ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டிலன்னு வச்சுருக்கும் போது என்னென்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்மார்ட் ஏசி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதே சமயத்தில் அந்த கூகுள் இருக்கும்ல, கூகுளுடைய ஸ்பீக்கர் இருக்கும்ல, அது வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் என்னென்னா ஏசி ரிமோட்டை எங்கேயாச்சும் மறந்து வச்சுருவோம். அது தேடுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஹே கூகுள் ஸ்விட்ச் ஆன் தி ஏசி, ஹே கூகுள் ப்ளே திஸ் சாங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் டிவிஸாக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம டிவிலாம் யூஸ் பண்ணும்போது ரிமோட்லேயே என்னது மைக் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு ப்ளே திஸ் மூவி அப்படின்னு சொன்னோம்னா ப்ளே ஆகும். கரெக்டாக? ஸோ நமக்கு வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணி தான் வருது. மொபைலில் ஆட்டோ கரெக்டாக இருக்கட்டும், வாய்ஸ் டைப்பிங்காக இருக்கட்டும். சரிங்களா? ஏஐன்றது ChatGPT மட்டும் கிடையாது, இதுவும் தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்னது என்ன டைப் பண்ணும்போது தானாகவே என்னது ஆட்டோ கரெக்ட் ஆகிக்கும். அல்லது வாய்ஸ் வச்சு நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் தமிழில் சொல்லுவாங்க தெரியுமா, சொல்ல அதை டைப் பண்ணும். ஸோ அது எல்லாமே என்னது ஏஐ தான். எஜுகேஷன் ஃபீல்டுன்னு வரும்போது நம்மளுக்கு டக்குன்னு என்னது எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் டக்குன்னு நமக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வாயில் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் போதும். கிராமருக்கான டிப்ஸ் இருக்கும், ஹெல்ப் இருக்கும், ரைட்டிங்கான ஹெல்ப் இருக்கும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துக்கூட இந்த எக்ஸாம் பேட்டர்னில் எனக்கு சில கொஷின்ஸ் எடுத்துக்கூடனா சூப்பராக கொடுக்கும். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். நோட் சம்மரைசேஷன் எல்லாமே நமக்கு எஜுகேஷனில் யூஸ் ஆகும். அப்போ ஆஃபீஸ் அண்ட் ஒர்க்கில் என்னென்னா இமெயில்ஸாக இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், பிபிடிஸாக இருக்கட்டும், ரெஸ்யூம் பில்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்னது ஏஐ மூலியமாக யூஸ் பண்ணணும். இன்னொன்று வேகமாகவும் டக்குனும் நிறைய விஷயங்களை நம்மளால் முடிக்க முடியும். சரிங்களா? ஷாப்பிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வரும்போது நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரதாக இருக்கட்டும், மியூசிக் அண்ட் மூவிஸ் சஜஷன்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் ஆட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே என்னது நம்ம பார்க்கக்கூடியதை நம்ம பேசக்கூடியதை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ இன்றைக்கி நம்ம எதனா பேசுகிறோன்னா அதை கேட்டுட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுவோம், அதே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே ஏஐ தான். ஸோ நம்மளுடைய ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ஃபிட்னஸ் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், ஸ்லீப் அனாலிசிஸாக இருக்கட்டும், மெடிசன் ரிமைண்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இது ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வாழ்ந்துக்கிட்டோம். நமக்கே தெரியாமல் இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஏஐ வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு நேரத்தை கம்மி பண்ணும். சரிங்களா? ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தும். அதே சமயத்தில் மென்டல் லோடையோ அது பண்ணுன்னு நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டு உட்காந்துருக்க தேவையில்ல. அதுக்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஒன்றுனா சொல்லு அப்படின்னு சொன்னால் போதும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஏஐ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ ஏஐ கற்றுக்கணும் அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் அவசியமா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. டெக்னிக்கல் நாலேஜ் அவசியம் கிடையாது. பேசிக் இங்கிலீஷ், ஓகேங்களா? ஸோ அதுவும் அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா பேசிக் இங்கிலீஷில் இருந்தால் போதும். என்ன கேட்கணும், அதாவது எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு இது செஞ்சு கொடுன்ட்டு தப்பான கிராமட்டிக்கலி தப்பாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர், அது கரெக்டாக அந்த வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஸோ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஏஐ என்ன பண்ண முடியும், நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த காலத்தில் ஏஐ கற்றுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஏஐ ஸ்கில் அப்படின்றது நம்மளுடைய கரியருக்கான ஒரு க்ரோத்தாகவும் அமையும். ஸோ ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்னும் ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லைஃப் ஸ்கில்லாக மாறிட்டு இருக்கு. எப்படி முன்னாடி எப்படி இப்போ எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும்,
ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுன்றது எப்படி மேண்டேட்ரி ஆகிடுச்சோ அதே மாதிரி ஏஐயோன்றது ஒரு பேசிக் லைஃப் ஸ்கில்லாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு அப்கிரேட் ஆகணும், இந்த மாதிரி நீங்களும் இது எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐ சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அட்டா 24/7 தமிழ் சேனலில். சரிங்களா? ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லிக் கொடுக்கப்படும். ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஜான் 10ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? இது எப்படி நம்ம இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும். அதுலேயும் நீங்கள் போய் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணுன்னா ஸ்கில் தமிழ்நாடுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கில் தமிழ்நாடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐன்னு வரும். ஸோ நமக்கு இப்போது என்னென்னா நியூ இயருக்கான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? நியூ இயருக்கான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். Y350 கோட் அப்ளை பண்ணும்போது நியூ இயர் ஆஃபர் அதுவுமா 6600 இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது 1788 ருபீஸ் மைனஸ் ஆகிட்டு நமக்கு 4800லேயே என்னது இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன இந்த பர்டிகுலர் கோடை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஏஐன்றது அடுத்து ஓகேங்களா அடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃப்யூச்சர்னே சொல்லலாம். ஸோ இந்த கோடை அப்ளை பண்ணி மறக்காமல் இவ்வளோண்டு ப்ரைஸில் நீங்கள் என்ன வாங்கிக்கலாம். செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட்ப்பா. பை.